எத்தியோப்பியாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 14.2 கோடி மதிப்பிலான கொக்கைன் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வயிற்றில் மறைத்து வைத்து கடத்தலில் ஈடுபட்ட கென்யா நாட்டு பெண் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரம். வணக்கம் தனலட்சுமி. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அடி அப்பாஸில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கென்யா நாட்டைச் சேர்ந்த 23 வயதான இளம் பெண் சுற்றுலா விசாவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அந்த பெண்ணிடம் அதிகாரிகள் விசாரித்த பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதனைத் தொடர்ந்து அவரது உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனை வயிற்று வலி வருவதாக கூறி இருந்தார். உடனே சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகப்பட்டு அவரை அழைத்துச் சென்று மருத்துவர் உதவியுடன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபொழுது அவரது வயிற்றில் மாத்திரை வடிவிலான நிறைய பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவர்கள் உதவியுடன் வயிற்றில் இருந்த 90 மாத்திரைகளை வெளியே எடுத்தனர். அதனை பிரித்து ஆய்வு செய்தபொழுது விலை உயர்ந்த கொக்கைன் போதைப் பொருள் என இருந்தது தெரிய வந்தது. மொத்தம் அதன் மதிப்பானது 14.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 424 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக கென்யா நாட்டைச் சேர்ந்த அந்த பெண்ணை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் யாரிடம் போதைப் பொருள் தர இருந்தார் என்றும் பின்னணியில் உள்ள சர்வதேச போதை கடத்தல் கும்பல் யார் எனவும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தனலட்சுமி, போதை மாத்திரைகளை வயிற்றில் வைத்து கடத்தி வந்த கென்யா நாட்டு பெண்ணை சுங்க அதிகாரிகள் கைது செய்து இருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.